வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படின்னு திருப்பாவை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா 30 பாசுரங்களில் வேதத்தினுடைய சாரத்தை 5 விஷயங்களை எளிதாக ஆண்டாள் நமக்கு சொல்கிறார். வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படின்னா முதல் 5 பாசுரங்களை எடுத்து பார்ப்போம். முதல் 5 பாசுரங்களில் பகவானுடைய இயல்பை சொல்கிறார். அந்த பரத்துவம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை அப்படின்ற 5 நிலைகளையும் ஆண்டாளானவள் முதல் 5 பாசுரங்களில் ரொம்ப எளிதாக விளக்குகிறாள். அடுத்தபடியாக 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் பார்க்கலாம். அதில் ஆத்மஸ்வரூபத்தை சொல்கிறான். அப்படியே கீச்சு கீச்சென்றுக்கும் ஆனை சாத்தம், உனக்கு கேட்கலையா, எழுந்துரு, போய் பகவானை போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு ஆத்மாவுடைய ஸ்வரூபம் பகவானை பார்க்க விடாது. அதனால் இந்த 15 பாசுரங்களில் ஆத்மஸ்வரூபம் அதை தான் சொல்கிறான் ஆண்டாள். அடுத்தபடியாக 16வது பாசுரத்திலேருந்து 20வது பாசுரம் பார்ப்போம். 16வதுலேருந்து 20 வரைக்கும் பகவத் ஸ்வரூபம் என்ன அப்படின்றது சொல்கிறான். ரக்ஷகன், அவனே ரக்ஷகன் அப்படின்னு, அவன்தான் நமக்கு மோட்சத்தை அளிக்க வல்லவன், அவனுடைய குணங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறது இந்த பாசுரத்தில். அடுத்ததாக 21லேருந்து 25வது பாசுரம் நம்மளுடைய கையாலாகத்தனம், சுவாதந்திரம் நமக்கு இல்லை அப்படின்றத பற்றியும், சரணாகதி தத்துவம், பிரபத்தியை பற்றியும் 25வது பாசுரம் இருக்குல்ல, 21லேருந்து 25 பிரபத்தி, 25லேருந்து 30, 26லேருந்து 30 மோட்ச பிராப்தி. மோட்சமே நமக்கு ஒரே உபாயம் அப்படின்றதுக்கு பகவானுக்கு இப்படி 5 விஷயங்களையுமே வேதத்தினுடைய சாரத்தை சொல்கிறதுனால வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படின்னு சொல்லலாம் திருப்பாவையை. மேலும் பார்ப்போம் எப்படி இவ சொல்கிறா அப்படின்றத. முதல் 5 பாசுரங்களை பார்ப்போம். கார்மேனி செங்கன் கதுமதியம் போல் முகத்தான் நாராயணன் அப்படின்னு சொல்லி பரத்துவம். 2வது பாசுரத்தில் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அப்படின்னு சொல்லி வியூகம். 3வது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு சொன்னால் விபவம். 4வது பாசுரத்தில் ஆழிமழை கண்ணா ஊழி முதல்வன் பாழியம் தோளுடை பத்மநாபன் அப்படின்னு சொன்னதால பரத்துவம், மீண்டும் பரத்துவம், திருப்பி பரத்துவம் சொல்கிறான். 2வது பாசுரத்தில் பகவானை மனசில் நினைக்கிறார். 2வது பாசுரம் வையத்தில். அப்போ அந்தர்யாமி, அந்த பாவை நோன்பு நோக்கிறாள், அது அர்ச்சைக்கு செய்யப்படுற உபச்சாரங்கள். இப்படி 5வது பாசுரம் நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும். மாயனை மன்னுவடம் வடமதுரை மைந்தனை தூய பெருநீரமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு திருப்பி விபவம் சொல்கிறார். இப்படி 5 திருமேனிகளையும் சொல்கிறதுனால ஈஸ்வரனுடைய சொரூபம், பகவானுடைய இயல்பு, நாராயணனுடைய இயல்பை 5 பாசுரத்தில் சொன்னவோ 6லேருந்து 15வது பாசுரம் வரும்போது ஆத்மஸ்வரூபத்தை சொல்கிறார். பகவானை போய் நம்ம இந்த ஆத்மாவானது, இந்த ஜீவனானது பகவானை மறந்துட்டு அவனை அடையறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாது, இங்கேயே மயங்கி கிடக்கும். கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தம் கலந்து பேசின பேச்சரவும் கேட்கலையோ பேய் பெண்ணே அப்படின்றார். தெரியாது இந்த ஆத்மாக்கு. இந்த ஆத்மாவானது சிற்றின்பத்திலேயே உழன்று இந்த உலகத்தில் இந்த ஜீவனானது இப்படி மயங்கி கிடக்கிறத காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனருக்குழல் ஆட்சியமத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்கலையோ கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு இந்த ஆத்மாவை எழுப்புறாகும். மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னு ஆத்மாவை எழுப்புறது. நம்மளையே எடுத்துப்போம். பகவானை போய் நம்ம எதுக்காக பிறந்தானா அவனை போய் சரணாகதி அடைஞ்சு அவருடைய திருவடியை அடையணும் அப்படின்னு எவ்வளவு நேரம் அதற்காக நம்ம ஒதுக்குகிறோம் அப்படின்னு பாருங்க. பண்டொரு நாள் கூட்டத்தின் வாழ்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, தூங்குறையே ஆத்மாவே எழுந்துக்கோ அப்படின்னு. இனித்தான் எழுந்திரா ஈதென்ன பேருறக்கம் பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால். 12வது 13வது பாசுரத்தை சொல்றாய், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய். 15வது பாசுரத்தில் இப்படி உறங்குகின்ற ஆத்மாக்கு விரோதியான ஸ்வரூபம், ஆத்ம விரோதி ஆத்மஸ்வரூபம் இதுதான். நம்மளே பார்க்குறோம், பணத்து பின்னாடி ஓடுறோம், சிற்றின்பம், பகவானை அடையணும் அப்படின்ற நோக்கம் தெரியறதில்ல. அடுத்ததாக 16வது பாசுரத்திலேருந்து 20வது பாசுரம் வரைக்கும் வருவோம். 16லேருந்து 20 வரைக்கும் பகவத்தினுடைய ரட்சகன் அவன் அப்படின்றது. இந்த சம்சார கடலில் மூழ்கி நம்ம மறைஞ்சு கிடக்கிற இந்த ஜீவாத்மா நித்தியம் அந்த மயங்கி கிடக்கிறவன் உறங்கி கிடக்கிற பார்த்து ஆயர் சிறுமிய ரோமுக்கு அப்படின்னு பறையை தருகின்றேன், பறையினா மோட்சம், மோட்சத்தை தருகின்றேன்னு ஒன்று இந்த வள்ளவர செம்பற்கடலடி செல்வா பலதேவா அம்பரமூட தோங்கி உலகணந்த செம்பற்கடலடி செல்வா பலதேவா உம்மியும் நீயும் உறங்கேல், உறங்காம எங்களுக்கு பறை தா, எங்களுக்கு மோட்சத்தை தா அப்படின்னு. கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ வட்டாய்கான், நீ தூங்காத, எங்களுக்கு ரட்சணை கொடுக்கணும்
அப்படின்னு செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் அப்படின்ற 19ஆவதுல அப்படி 20ஆவதுலையும் பகவானை எழுப்பி அவன்தான் ரட்சகன், அவன்தான் நம்மளை காக்க வல்லவன் அப்படின்றத ஆண்டாள் சொல்றா. 21லேருந்து 25 அதில் நம்மளுடைய கையாலாகாத நிலைமை, பிரபத்தி, சரணாகதி, மாற்றார் உனக்கு வலிதுளைந்து உன் வாசற்கண் ஆற்றாது உன் அடிபணியுமா போலே, உன்னுடைய அடி பெரிய பெரிய ராஜாலாமே அங்கன்மாம் ஞானத்தரசத் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிற்கட்டிற்கீழே அப்படின்னு இந்த ஆத்மாக்களுடைய சுவாதந்திரம் இல்லாத கையற்ற நிலையை அழகாக உணர்த்துகிறாள். அடிபோற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி அப்படின்னு சொல்லி போற்றி போற்றி என்றென்றும் உன் சேவகமே, உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு தான் அறுத்தித்து வந்தோம் அப்படின்னு பிரபத்தி சரணாகதி சொல்கிறான். மோட்ச பிராப்தி கடைசியில் 25லேருந்து 30 மோட்ச பிராப்தி. எப்படி அப்படின்னா கண்ணனை பார்த்தாலே மோட்சம். இந்த மார்கழி மாதம் நோன்புக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மோட்சம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அப்படிங்கிறா. அப்படியே உனக்கு தான் நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த நோன்பு எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தனோடு உற்றுமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னா மோட்ச பிராப்தி. அதை கைங்கரியத்தை வேணும் அப்படின்னு கேட்குறா. மோட்சம் வேணும், அதுக்குரிய கைங்கரியத்தை கொடு அப்படின்னா. அதனால்தான் திருப்பாவை அப்படின்றது பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு அப்படின்னு அழகாக எளிய தமிழ் ஈரத்தமிழில் ஆண்டாளானவள் வேதத்தினுடைய சாரத்தை 5 விஷயங்களையும் மிக எளிதாக இதில் விளக்கிறான்.